கடந்த 4 தலைமுறையாக தென்னங்கன்னை உற்பத்தி பண்ணி நம்ம இந்தியாவில் 11 மாநிலங்களில் கொடுத்துட்டு வரோம். கடந்த ஒரு 10-15 வருடங்களாக அரசம்பட்டி JK 365 அப்படின்ற குட்டை நட்டையும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு பருவநிலை மாற்றம், பல்வேறு சீதோஷ்ண நிலை, இந்த மாற்றத்தின் காரணமாக ஒன்று தேங்காய் அதிகமாக விளையுது, அப்படி இல்லைன்னா தேங்காய் சுத்தமாக விளைச்சல் இல்லை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈக்கள் தொல்லை, காண்டாமிருக வண்டு, இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலையில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல இடர்பாடுகளை தாண்டி அது வந்து ஒரு விவசாயிக்கு உற்ற தோழனாக தன்னுடைய விளைச்சலை கொடுக்குது. பட் இந்த விளைச்சலை பெருக்கணும் நோக்கத்தோட நாங்கள் எங்களுடைய அரசம்பட்டி JK 365 ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ஒரு நல்ல வந்து ஒரு ஊட்டச்சத்தை வந்து அதுக்கு வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும். இப்போ தென்னை விவசாயிகள் எங்ககிட்ட வந்து தென்னங்கன்று வாங்கும்போது கேட்குறாங்க, தென்னங்கன்று கொடுக்குறீங்க, அதுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து இருக்குதா, அதுக்கு ஏதாவது உரங்கள் இருக்குதா அப்படின்னாங்க. இதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான, அதாவது சூப்பர் சாயல் அரசம்பட்டி JK 365 வந்து JK 365 சூப்பர் சாயல் அப்படின்ற வந்து ஒரு நுண்ணுயிர் உரத்தை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து துவங்க போகிறோம். இதை முதல் ஆராய்ச்சியாக எங்களுடைய பண்ணையில் வந்து நாங்கள் துவங்க போகிறோம். அதை வந்து என்னுடைய விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு செய்கிறோம். இந்த சூப்பர் சாயல், இந்த நுண்ணுயிர் உரமானது நீங்கள் வந்து இந்த மரத்துக்கு கொடுக்கும்போது அதிக விளைச்சல், அது நோய் எதிர்ப்பு சக்தி, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீர் பற்றாக்குறை, இது அத்தனையும் தாங்கி நல்ல விளைச்சலை கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இன்றைக்கி இதை துவங்கி இருக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 25 வகையான பல்வேறு, அதாவது உயிர் உள்ள பல்வேறு தானியங்கள், அதாவது வந்து எண்ணெய் வித்துக்கள், பயிர் வகைகள், இந்த மாதிரி வந்து பல்விதமான இதை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். இதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நல்ல ஒரு மக்கிய ஆட்டு எருவு உரத்தை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த உரத்தில் வந்து நாங்கள் இதை வந்து பயிரிட்டு இதன் மூலியமாக வந்து இந்த விளைச்சலை பெருக்க போகிறோம். இதனுடைய முதல் ஸ்டெப்பை மட்டும் பெருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் இந்த உரத்தில் இதை வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டு நம்ம வந்து விதைக்க போகிறோம். இதை விதைச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம 22 நாள் கழித்து என்ன செய்ய போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதல் ஸ்டெப்பு தென்னை விவசாயிகள் அதிக விளைச்சலை பெறணும், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து விடுபடணும், அதே சமயம் வந்து நீர் பற்றாக்குறை இருந்தாலும் நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயிர் உரத்தை தயார் பண்ணி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு செஞ்சிட்ருக்கிறோம். இதனுடைய முதல் படியாக இந்த எருவை கொண்டு வந்து இதில் வந்து இதை விதைக்கின்ற பணியை நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். எப்படி விதைக்கிறன்றதை நீங்கள் வந்து பாருங்கள்.